கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால், ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். ஹல்லேலூயா. ஆவிக்கு ஏற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நாம் நிறைவேற்றாமல் இருப்போம் என்று கலாத்தியர் 5:16 இந்த காலை வேளையில் பார்த்துருக்கிறோம். இந்த கைரோஸ் தியான நேரத்துக்கு, டிவோஷன் டைமுக்கு உங்கள் எல்லாரையும் நாம் வரவேற்கிறோம். கைரோஸ் என்றால் நாம் தேவனோடு செலவழிக்கிற நேரம். நீங்கள் தேவனோடு செலவழிக்க இந்த காலை வேளையில் வந்திருக்கிறீங்க. ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்லுகிறார், நாம் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றிருக்கிறோம். இந்த பெந்தெகோஸ்து நாள் அன்றைக்கு நாம் திருப்பி தேவன் செய்த நன்மைகளை நினைத்து ஆண்டவரை ஆராதிச்சிருக்கிறோம். இன்றைக்கு ஆண்டு சொல்லுகிறாரு, பரிசுத்த ஆவியானவரை பெற்ற நாம் அவர் மேலே சார்ந்து கொள்ளும் போது அவர் நம்மளை தொடர்ச்சியாக நெருப்பிக் கொண்டே இருப்பார் என்று. அவர் மேலே நாம் எப்படி சார்ந்து கொள்ள முடியும்? இங்கே வசனத்தில் நாம் பார்க்கிறோம், ஆவிக்கு ஏற்றபடி நாம் நடக்க வேண்டும் என்று. அவர் சொல்லுகிற வார்த்தைகளை நாம் கீழ்ப்படிந்து அவர் மேலே நாம் சார்ந்து கொள்ளும் போது, அவருக்கு விருப்பமான படிகளை நாம் எடுத்து வைக்கும் போது அவருக்கு ஏற்றபடி நாம் நடக்கிறோம். என்னோடு நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்க. யோவான் 14ஆவது அதிகாரம் 26ஆவது வசனத்தில் நாம் இப்படி வாசிக்கிறோம். என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். அவர் நம்மளுக்கு எல்லாவற்றையும் போதித்து இயேசு கிறிஸ்து சொல்லுகிற எல்லாவற்றையும் நமக்கு நினைப்பூட்டுவார். இயேசு கிறிஸ்துடைய வார்த்தையினால தான் நம்ம பிழைக்கிறோம். இயேசு கிறிஸ்துடைய வார்த்தை இல்லைன்னா நமக்கு ஜீவன் இல்லைங்க. இந்த ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணுறாரு? இயேசுடைய வார்த்தைகளை நமக்கு நினைப்பூற்றுகிறவராக இருக்கிறார். அவர் மேலே நம்ம சார்ந்து கொள்ளும் போது அந்த வார்த்தைகளை நம்மளுக்கு கொடுக்கிறவராக நம் தேவன் இருக்கிறார். ரோமர் 8ஆவது அதிகாரம் 26ஆவது வசனம் 27ஆவது வசனத்தில் நாம் இப்படி வாசிக்கிறோம். அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். ஏன் நம்ம அவர் மேலே சார்ந்து கொள்ள வேண்டும்? ஆவியானவர் நம்ம பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். ஒரு நிமிஷம் இந்த காலை வேளையில் எல்லாரும் கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம்ப்பா. என் பலவீனங்களை நீங்கள் அறிஞ்சிருக்கிறீங்கப்பா. என் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், என் குடும்பத்தாருக்கு தெரியாமல் இருக்கலாம், என்னுடைய நண்பர்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் ஆவியானவர் நம்ம பலவீனங்களை அறிஞ்சிருக்கிறவராக இருக்கிறார். அவர் இந்த காலை வேளையில் அறிந்தவர். அவர் நம்மளுக்கு என்ன பண்றாருங்க? நம்ம பலவீனங்களை நம்மளுக்கு உதவி செய்கிறவராக. He helps us in our weaknesses. இது ஆண்டவர் உங்களுக்கு இன்னைக்கு கால வேளையில கொடுத்திருக்கிற ஒரு வாக்குத்தத்தமா இருக்கிறது. பலவீனங்கள் இருக்கிறீங்களா? தேவனுடைய பலன் இந்த காலை வேளையில உங்களுக்கு உதவி செய்து கொண்டிருக்குதுங்க. இந்த கால வேளையில ஆண்டவர் உங்களை உற்சாகப்படுத்தி கொண்டிருக்கிறார். நாம் தொடர்ந்து வாசிப்போம். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். ஹல்லேலூயா. ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு அவர் நமக்காக ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார். இந்த காலை வேளையில் நீங்க அறியாம காரியங்கள், நீங்க உங்களுக்கு தெரியாத விஷயங்கள், உங்களுக்கு தெரியாத சில போராட்டங்கள், பிரச்சனைகளா இருக்கலாம். நமக்கு எதுவும் அறிந்து இருக்குதோ, அறிந்து இல்லாமல் இருக்குதோ, ஆவியானவர் இன்னைக்கு அதை அறிந்து அதுக்காக ஏற்ற ஜெபங்களை இன்றைக்கு பிதான் முன்பதாக ஆவியான வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு அவர் ஏறெடுத்து கொண்டிருக்கிறார். என்ன ஒரு ஆசீர்வாதம் பார்த்தீங்களா? இதுக்காகத்தான் நாம் அவர் மேல சார்ந்து கொள்ள வேண்டும். 27ஆம் வசனத்தில் எப்படி சொல்லுகிறார்? ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படியே பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடியால் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் ஆவியின் சிந்தை இன்னதென்று அறிவார். ஆவியின் சிந்தனை இன்னதென்று அவர் அறிந்து பரிசுத்தவான்களுக்காக அவர் என்ன பண்ணி கொண்டிருக்கிறாருங்க? He is interceding. எப்படி அவர் இன்டர்சீட் பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா, எப்படி வேண்டுதல்களை அவர் பிதா முன்னாடி கொண்டு போகிறாருன்னு பார்த்தீங்கன்னா, தேவ விருப்பத்தின், தேவ சித்தத்தின் பிரகாரமான ஒரு ஜபங்களை ஆவியானவர் நமக்காக ஏறெடுத்து கொண்டிருக்கிறார். அவர் மேல நாம் சார்ந்து கொள்ள வேண்டும். பிரைஸ் தி லார்ட். நாம் சார்ந்து கொள்ளும் போது இந்த காரியங்களை தொடர்ச்சியாக, ஆண்டவரே எனக்கு என்ன ஜெபிக்கணும்னு எனக்கு தெரியலப்பா, அது சார்ந்து கொள்ளுதல். உங்க மேல நான் சார்ந்து கொள்ளுகிறேன் ஆண்டவரே. அப்படி செய்யும் போது அவர் நமக்காக ஜெபித்து கொண்டு, அவர் இன்னும் செயல்பட்டு கொண்டு, இன்னும் நம்மளை நிரப்பி கொண்டு இருக்கிறவராக ஆவியானவர் இருக்கிறார். ரோமர் 8ஆவது அதிகாரம் 11ஆவது வசனத்துல நாம் இப்படி வாசிக்கிறோம். அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற நம்முடைய ஆவியினாலே
சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிப்பார். ஆவியானவர் என்ன பண்றாருங்க? சாவுக்கு ஏதுவான இந்த சரீரங்களை உயிர்ப்பித்து கொண்டிருக்கிறார். கிறிஸ்து இயேசுவை மரித்தோர்லேருந்து உயிரோடு எழுப்பின அதே ஆவியானவர் அவர் மேல நம்ம சார்ந்து கொள்ளும் போது, என்னால் முடியலப்பா, ஒரு சவத்தை போல எனக்காக செய்ய வேண்டிய காரியங்களை என்னால் செய்ய முடியாம ஒரு முடியாமையில நான் இருக்கிற ஆண்டவரேன்னு நான் ஒப்பு கொடுக்கும் போது, அது போல ஒரு ராடிக்கல் டிபெண்டன்ஸ், ஐ கேனாட் டூ இட் பை மை செல்ஃப் லார்ட், அந்த ஒரு அனுபவம் நமக்குள்ள இருக்கும் போது ஆவியானவர் என்ன பண்றாருங்க? சாவுக்கு ஏதுவான இந்த சரீரங்களுக்குள்ளாக பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்து அவர் நம்மளை உயிரோடு எழுப்பி நம்ம சரீரங்களுக்கு அவர் ஜீவனை he gives life to our mortal bodies. Praise God. என்ன ஒரு ஆசீர்வாதம் பார்த்தீங்களா? இன்றைக்கு நம்ம அவர் மேல சார்ந்து கொள்ளும் போது அவர் நம்மளுக்காக அசைவாடுகிறவரா இருக்கிறார், அவர் கிரியை செய்கிறவரா இருக்கிறார், அவர் நம்மளுக்கு ஜீவன் தருகிறவரா இருக்கிறார், அவர் நமக்கு ஞானம் தருகிறவரா இருக்கிறார், தேவ வசனங்களை போதித்து செம்மையான பாதையில ஆவியானவர் நடத்துகிறவரா இருக்கிறார். நம்மளுக்கு வேற உதவி தேவையில்லைங்க. பரிசுத்த ஆவியானவரை இயேசு கிறிஸ்து எடுத்துக்கொள்ளப்படும் போது ஆண்டவராகிய இயேசு சொன்னாரு, என்னுடைய ஆவியை நான் அனுப்புகிறேன், தேற்றவாளனை அனுப்புகிறேன்னு. இன்றைக்கு அவர் நம்மளுக்கு உதவி செய்கிறவராக தேற்றிக்கொண்டு பலப்படுத்தி கொண்டு கிறிஸ்துவின் வழியில நம்மளை நடத்தி கொண்டு உற்சாகப்படுத்தி கொண்டு ஆவியானவர் உங்களை ஆசீர்வதித்து உங்களோட இருக்கிறார், உங்களுக்குள்ள இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் மேல சார்ந்து கொள்வோமா? வேற சிந்தனைகளுக்கு இடம் கொடுக்காம இந்த காலை வேளையில கண்களை மூடி நாம் ஜெபிப்போமா? பிதாவே, உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம்ப்பா. எவ்வளோ பெரிய ஒரு பாக்கியத்தை, பொக்கிஷத்தை எங்களுக்கு நீங்கள் கொடுத்துருக்கிறீரே, உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். ஆவியானவரே, உங்கள் மேலே நாங்கள் சார்ந்து கொள்ளுகிறோம்ப்பா. எங்கள் சொந்த சுய பலத்தின் மேலே இல்லை, சுய ஞானத்தின் மேலே இல்லைப்பா, சுய சித்தத்தின் மேலே இல்லைப்பா, உம்முடைய ஆவியானவரே உண்மை மேலே நாங்கள் சார்ந்து கொள்கிறோம். உண்மை நடத்துதலை நாங்கள் விசுவாசிக்கிறோம். நீங்கள் எங்களை நடத்துங்க. உம்முடைய பிள்ளைகளாக, உம்முடைய புத்திரர்களாக அப்பா, தேவ பிள்ளைகளாகப்பா எங்களை உங்கள் கருத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்துருக்குறோம். இந்த நாளெல்லாம் ஆண்டவரே உம்முடைய சத்தத்தை நாங்கள் கேட்டு உமக்காக செயல்பட எங்களுக்கு உதவி செய்யுங்க. உமக்கே துதிகான மகிமை உண்டாகட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் முழுவதுமாக கர்த்தர் உங்களை நிரப்பி உங்களை வழி நடத்துவாராக. ஆமென்.